2019ஆம் ஆண்டு மகாராஷ்டிராவுடைய சட்டப்பேரவை தேர்தல் நடந்து முடிந்ததுக்கு பின்னாடி வந்து ஒரு ஒரு அன்சர்டனிட்டி வந்தது, யார் ஆட்சி அமைக்கிறது அப்படிங்கறத பத்தி. அப்போ வந்து தேசியவாத காங்கிரஸை வந்து உடைச்சு ஒரு இவர் பட்னாவிஸ் வந்து முதலமைச்சரானார் சடனா. அப்போ முதலமைச்சர் ஆனதுக்கு பின்னாடி இவரு அவருக்கு இது பண்ணது என்ன தெரியுங்களா? அஜித் பவாருக்கு. அஜித் பவார் மேல இருந்த நீர்ப்பாசன ஊழலை பதவி ஏற்றுக்கிட்ட 6 நிமிஷமே வந்து கையெழுத்து போட்டு அதுல இருந்து அவரை விடுவிச்சுட்டாங்க. அப்படித்தான் இவங்களோட அதிகாரத்துடைய சாம்ராஜ்யங்கள் எல்லாமே கட்டமைக்கப்படுது. ஆந்திராவில் ஒய்பி சௌத்ரி, அஸ்ஸாம்ல ஹிமாந்த பிஸ்வா சர்மா, இது நாராயண ராணே, இப்படி நூற்றுக்கணக்கான ஊழல்வாதிகளை வந்து அவங்க கேஸ் இருக்கிற பெண்டிங் இருக்கிறவங்களை கட்சியில சேர்த்துக்கிட்டு இன்னைக்கு அமைச்சராகவும் வச்சுக்கிட்டு இருக்கிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி. வாஷிங் மிஷின் குற்றச்சாட்டு கூட அந்த வாஷிங் மிஷின்ல போட்டா எல்லாரும் ஊழலற்றவங்க ஆயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு நம்பருக்கு சங்கி வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிற சங்கிகள் வேணா நம்பலாம் வெங்கடேசன். நாங்க அதையெல்லாம் நம்பிட்டு அரசியல் பண்ணல. அதையெல்லாம் ஒரு ஆதாரம் நீங்க அடிச்சுடுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற அளவுக்கெல்லாம் நாங்க அரசியல்ல வந்து நாங்க எல்கேஜி கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது வந்து எடப்பாடி பழனிசாமி மேல இருக்கிற ஊழல் வழக்குகள், அவர் இந்த பாலம் கட்டினதுல இருந்த ஊழல் வழக்குக்காக போய் சுப்ரீம் கோர்ட்ல ஸ்டே வாங்கி வச்சிருக்கிறார். அதுல சிபிஐ விசாரணை விசாரிக்க கூடாதுன்னு சொல்லி. அப்ப எடப்பாடிக்கு ஒரு நியாயம், செந்தில் பாலாஜிக்கு ஒரு நியாயமா? இன்னைக்கு எடப்பாடியுடைய மேல இருக்கிற கேஸ், எடப்பாடியோட அமைச்சர்கள் மேல இருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகள் வழக்குகள்லாம் அப்புறம் புனிதமானதாகிருமா? அப்போ வந்து அதிமுக இருக்கிறவங்க மேல இருக்கிற ஊழல் விஷயத்தை வந்து இன்னைக்கு அதிமுகவோட கூட்டணி சேர்த்ததும் மழுப்பிக்கிட்டு திமுகவில் இருக்கிற மேல ஊழலை பத்தி மட்டும் வாய்களில் பேசுறீங்களா? நீங்க 2G பத்தி பேசுறீங்களா? 2G ஊழல் வழக்குல வந்து அக்விட் ஆகி தானே வந்தாங்க அத்தனை பேரும். நீதிமன்றத்தில் நிரூபிச்சு குற்றம் இல்லை நிரூபிச்சு அக்விட் ஆகி தானே வந்தாங்க. அக்விட் ஆகி வந்ததை பத்தியே நீங்க திரும்ப திரும்ப இத்தனை வருஷமா பேசுறீங்களே. இவ்வளவு பேருக்கு மேல இருக்கக்கூடிய ஊழல் கேஸ் இருக்கக்கூடியவங்களை ஃபுல்லா கட்சியில வச்சுக்கிட்டு அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? 10 வருஷமா என்ன நடவடிக்கை எடுத்தீங்க கேட்டா அதுக்கு என்ன பதில் இருக்குது உங்ககிட்ட? நீங்க சோனியா காந்தி மேல குற்றச்சாட்டு இருக்குதுங்கிறீங்க. 10 வருஷமா நீங்க தான் அதிகாரத்தில் இருக்கிறீங்க. என்னத்தை கலட்டிட்டீங்க? என்ன ஆணி விடுங்க நீங்க? 10 வருஷம் ஊழல் ஒழிக்கிறதுக்கு என்ன ஆணி விடுங்க? லோக்பால் மசோதாவை கொண்டுட்டு வந்துட்டீங்க. லோக்பால் இங்க அமைக்கப்பட்டுச்சா? இங்க லோக்பால் அமைச்சு தினமும் ஊழல் குற்றவாளிகள் 4 பேர் தூக்குல தொங்கிட்டே இருக்கிறாங்களா அந்த நாட்டுல? அன்னைக்கு அவ்வளவு பேசுனீங்களே, லோக்பால் மசோதா வந்தப்ப அவ்வளவு குதிச்சீங்களே, இன்னைக்கு லோக்பால் வந்துருச்சு அந்த நாட்டுல. 2G பத்தி அவ்வளவு பேசுனீங்களே, 2G இருந்து அவங்களை கீழமை நீதிமன்றம் அக்விட் பண்ணுச்சு. அது இன்னைக்கு வரைக்கும் அப்பீல்ல போய் அவங்களை மறுபடியும் குற்றவாளி கூண்டுல ஏத்தி ஜெயிலுக்கு கொண்டு போய் தள்ளிருக்க வேண்டியதான ஊழலுக்கு அப்பாற்பட்ட புனிதர்கள் இந்த பாரதிய ஜனதா காரங்க.